எல்லாருக்கும் வணக்கம். ஃபார்மா இண்டஸ்ட்ரியில ட்ரெய்னிங்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஆனா, நாம குடுக்குற ட்ரெய்னிங் உண்மையிலேயே ஒரு பலனை தருதா? இல்ல அது வெறும் அட்டெண்டன்ஸ்ல ஒரு கையெழுத்து போடுறதோட முடிஞ்சிடுதா? இன்னைக்கு ஃபார்மா QMSல இந்த ட்ரெய்னிங் எஃபெக்டிவ்னஸ், அதாவது பயிற்சி திறனோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தான் பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். முதல்ல இந்த ஒரு கேள்விய உங்கள நீங்களே கேட்டு பாருங்க. ஒரு ட்ரெய்னிங்க நடத்தி முடிச்சா நம்ம வேலை முடிஞ்சிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. சொல்லப்போனா அங்க தான் அசல் வேலையே ஆரம்பிக்குது. நிறைய கம்பெனிகள்ல ட்ரெய்னிங்னா என்ன? எல்லாரும் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல ஒரு கையெழுத்த போடுவாங்க, அதோட சரி. ஆனா இது ரொம்ப பெரிய தப்பு. அது ஏன் அப்படிங்கிறது இப்ப பார்க்கலாம். ஆமா, இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முதல் விஷயம். ஒரு ட்ரெய்னிங்கை கம்ப்ளீட் பண்றதுங்கிறது ஒரு டாஸ்க், அவ்வளோதான். அது நம்மளோட இறுதி இலக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா ரெகுலேட்டரி அதிகாரிகள் இதை ஹோன்டான் வேற ஒரு கண்ணோட்டத்துல பார்க்கறாங்க. பாருங்க, நாம பெரும்பாலும் ஒரு பேப்பர்ல கையெழுத்து வாங்குறதோட ட்ரெய்னிங்க முடிச்சிடுறோம். ஆனா ரெகுலேட்டரி ஆபீசர்ஸ் எதிர்பார்க்கறது அதை இல்ல. அவங்க என்ன பார்க்கறாங்கன்னா, இந்த ட்ரெய்னிங்குக்கு அப்புறம் ஒரு ஊழியரோட வேலை செய்யற விதத்துல உண்மையிலே ஒரு மாற்றம் வந்திருக்கா, அதை நம்மளால காட்ட முடியுமாங்கிறது தான். இதுதாங்க ரெண்டுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். சரி, உண்மையான மாற்றம் தேவைன்னு சொல்றோம். அப்போ அந்த மாற்றத்தை எப்படி டிஃபைன் பண்றது? இந்த இடத்துல தான் ட்ரெய்னிங் எஃபெக்டிவ்னஸ், அதாவது பயிற்சி திறன்கிற கான்செப்ட் உள்ள வருது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ட்ரெய்னிங் எஃபெக்டிவ்னஸ்ங்கிறது ஒரு ப்ரூஃப். நீங்க கொடுத்த ட்ரெய்னிங்க ஒருத்தரோட வேலைய உண்மையிலே பெட்டரா மாத்திருக்குன்னு சொல்றீங்க இல்லையா? அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? இதுதான் கேள்வி. இது நம்ம கம்பெனியோட இன்டர்னல் மேட்டர் மட்டும் கிடையாது. ஒரு ஆடிட் நடக்கும்போது ஆஃபீஸர்ஸ் இந்த கேள்விகளை தான் நேரா கேட்பாங்க. ட்ரெய்னிங் எடுத்தவருக்கு SOP சரியா புரிஞ்சுதா? இப்ப அவரால அந்த வேலையை தப்பில்லாம செய்ய முடியுமா? ரொம்ப முக்கியமா, ஷாப் ஃப்ளோர்ல அந்த SOPயை எல்லாரும் ஃபாலோ பண்றாங்களா? இதுக்கெல்லாம் நம்ம பதில் ஆதாரத்தோட ஆமான்னு இருக்கணும். ஓகே, இப்ப அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். இந்த எஃபெக்டிவ்னஸை நாம எப்படி அளக்கிறது, எப்படி டாக்குமெண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க. இதுக்கு ஒரு 4 சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான வழிகள் இருக்கு. 1, ட்ரெய்னிங் அப்புறம் சில கேள்விகள் கேளுங்க, ஒரு சின்ன குயிஸ் மாதிரி. 2வது, அந்த வேலையை செஞ்சு காட்ட சொல்லுங்க. 3வது, அவங்க வேலை செய்யும்போது ஒரு சூப்பர்வைசர் கூட இருந்து கவனிக்கணும். கடைசியா 4வது, ட்ரெய்னிங்குக்கு முன்னாடி நடந்த தவறுகளுக்கும் ட்ரெய்னிங்குக்கு அப்புறம் நடக்கிற தவறுகளுக்கும் வித்தியாசம் இருக்கான்னு ட்ராக் பண்ணுங்க. இந்த 4 விஷயங்களை செஞ்சாலே போதும், உங்க ட்ரெய்னிங் சக்சஸா இல்லையான்னு பக்காவா தெரிஞ்சிரும். எல்லா ட்ரெய்னிங்குக்குமே இது முக்கியம்தான். ஆனா குறிப்பா SOP, GMP, அப்புறம் ஏதாவது புதுசா ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றீங்கன்னா, அந்த மாதிரி ட்ரெய்னிங்குகள்ல இந்த எஃபெக்டிவ்னஸை செக் பண்றது ரொம்ப ரொம்ப கட்டாயம். ஏன்னா இங்க நடக்கிற ஒரு சின்ன தப்பு கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடலாம். ஒருவேளை நாம இந்த ட்ரெய்னிங் எஃபெக்டிவ்னஸை கண்டுக்காம விட்டுட்டா என்ன ஆகும்? ஒரு ஆடிட் அப்போ என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஒரு வரிய நல்லா மனசுல வச்சுக்கோங்க. ஒரு ட்ரெய்னிங் கொடுத்ததுக்கு அப்புறமும் அதே தப்ப திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்க ட்ரெய்னிங் சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு ரெகுலேட்டரி அதிகாரிகள் ஈஸியா முடிவுக்கு வந்துடுவாங்க. ஆடிட்ல பொதுவா இந்த தவறுகளை தான் அதிகாரிகள் கண்டுபிடிப்பாங்க. அதாவது ட்ரெய்னிங் எடுத்தவங்களுக்கு புரிஞ்சுதான் செக் பண்ணாம விடுறது, ட்ரெய்னிங் ரெக்கார்ட்ல எந்த ஒரு மதிப்பீடும் இல்லாம இருக்கிறது, ட்ரெய்னிங் கொடுத்தும் அதே தப்பு திரும்ப நடக்கிறது, சில சமயம் அந்த வேலைக்கே சம்பந்தம் இல்லாத ஒரு ட்ரெய்னிங் கொடுத்திருப்பாங்க. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான். ஒரு தப்பு திரும்ப நடக்குதுன்னா அதுக்கு தீர்வு திரும்பவும் அதே ட்ரெய்னிங்க கொடுக்கறது கிடையாது. உண்மையான தீர்வு உங்க ட்ரெய்னிங் முறையே மாத்தி அதை ஒரு பெட்டரான ட்ரெய்னிங்கா மாத்துறது தான். இந்த முழு ப்ராசஸையும் சரியா மேனேஜ் பண்றதுல ஒரு நல்ல குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது QMS ஓட பங்கு என்னன்னு பார்க்கலாம். ஒரு நல்ல QMS ட்ரெய்னிங்கை பிளான் பண்ணி நடத்ததோட நின்னுடாது. அதோட மிக முக்கியமான வேலையே அந்த ட்ரெய்னிங்கோட எஃபெக்டிவ்னஸை சரிபார்க்கறது தான். அது பிளான் பண்ணும், ட்ரெய்னிங் கொடுக்கும், எஃபெக்டிவ்னஸை செக் பண்ணும், தேவைப்பட்டா இம்ப்ரூவ் பண்ணவும் வழிகாட்டும். இது ஒரு முழுமையான சைக்கிள் மாதிரி. கடைசியா ஒன்னு சொல்றேன். நீங்க எவ்வளோ ட்ரெய்னிங் கொடுத்தீங்க, எத்தனை பேர் வந்தாங்கங்கிறதெல்லாம் கணக்கே இல்ல. உண்மையான வெற்றி எங்க தெரியுமா இருக்கு? ஷாப் ஃப்ளோர்ல. அங்க ஒவ்வொரு வேலையும் எந்த தப்பும் இல்லாம கரெக்டா நடக்கணும். அதுல தான் உங்க ட்ரெய்னிங்கோட உண்மையான பவர் தெரியும். இப்போ இந்த விளக்கத்துக்கு பிறகு நீங்களே உங்களை கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். உங்களுடைய அடுத்த ட்ரெய்னிங் வெறும் ஒரு கையெழுத்துக்காக நடக்க போகுதா, இல்ல உண்மையான ஒரு மாற்றத்துக்காக நடக்க போகுதா? யோசிச்சு பாருங்க.